அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோக்கும் லில்லாங்தினுக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோமா. அவன் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பேயாவே மாறிட்டாங்க. மனுஷன் மாதிரியே இல்லை, பேய் மாதிரி தான் நடந்துக்கிறான். அவன் லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா வெறி பிடிச்ச நாய் மாதிரி நடந்துக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், லிந்தாங் உன்னை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, உனக்கும் அவனுக்கும் பகை இருக்குது, கொன்னே தீருவேன்னு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்தது என்ன சொல்கிறான், லின் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். அதாவது மெயின் பிரான்ச்சில் இருக்கிறவங்கள கூட கொல்ல போகிறானாமா. அவங்கள எதுக்காக கொல்லணும், இவனுமே லின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, இந்த மாதிரி வார்த்தையை அவன் பேசலாமா? இது கூட பரவாயில்லங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், இந்த கிரேட் யான் டைனாஸ்டியில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கொல்ல போகிறேன், ஒவ்வொருத்தரையும் கொல்ல போகிறேன்டா அப்படிங்கிறான். இவனுக்கு பைத்தியம் தாங்க பிடிச்சி போச்சு. அதாவது இவனை இங்கே அமிச்சதுக்கு காரணமே என்னன்னா, சூப்பர் செக்டாரில் சேர்ந்து இந்த ஒரு டைனாஸ்டியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இவன் பேசுகிறத பார்த்தா டைனாஸ்டியை அழிச்சிடலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில துரோகிகள் இருப்பாங்க, நம்ம வாழ்க்கையில் கூட அப்பப்போ பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு துரோகி தாங்க இவன். இவனெல்லாம் சும்மா விடலாமா? லிந்தாங் என்னமோ அவனை சிறப்பாக கவனிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவன் மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரையும் கொல்ல போகிறேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். லிந்தாங் என்ன சொல்கிறான், உனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இவனோட உடம்புல ஒரு கீரலை போட்டு இன்னொரு அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான். இது ஆங்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி போது அந்த கிரியேஷன் மார்ஷல் ஆர்ட்ஸை உடச்சி தள்ளிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகுது. அவன் ஷீல்டை போட்டு தடுக்கிறான், இருந்தாலும் அந்த ஷீல்டுமே உடஞ்சிடுச்சுங்க. ஸோ லிந்தாங் தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிராகன் சீலை எடுத்து தடுக்கிறான். ஆக்சுவலாக டிராகன் சீலை வச்சு தான் தடுக்கிறான். அதுக்குள்ளே டிராகன் தூங்கிட்டு இருக்கு. இதிலிருந்து வந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஷீல்டையே உடைக்குது. இதை பார்த்து அந்த எல்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதிலிருந்து வந்த எனர்ஜி அந்த நிர்வாணா ஸ்டேஜ் 5ல இருக்கிறவங்களே ஈஸியாக வந்து தோக்கடிச்சிருமா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி. இப்போ இந்த பொண்ணு இருக்கால, அவள் பார்க்குறா, உண்மையாகவே இந்த கிரேட் யான் டைனாஸ்டி அப்படிங்கிறது குட்டி டைனாஸ்டியா? ஏன் அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஏன்னா நம்ம ஹீரோவும் சரி லில்லாங்தனும் சரி 2 பேருமே அங்கேருந்து தானே வந்திருக்காங்க. லில்லாங்தன் பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான், சோல் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். ஒரு மிகப்பெரிய உருவம் மாதிரி அந்த இடத்துக்கு வருது. அந்த ஒரு உருவத்துக்குள்ளே இவன் மேர்ஜ் ஆயிடுறாங்க. இந்த எல்டர் பார்க்குறாரு, ஓகே சோல் அப்படிங்கிறத சாக்ரிஃபைஸ் பண்ணி மார்ஷல் சோல் கூட அவன் இணைஞ்சிட்டான், நல்ல டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இன்னொரு எல்டர் என்ன சொல்றாரு, லிந்தாங் வந்து ஆபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ லில்லாங்தன் என்ன பண்ணுறான், ஒரு செயின் மாதிரி எடுக்கிறான். எடுத்து நம்ம ஹீரோவை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டிராகன் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு பெல் ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். இப்போ இந்த அட்டாக்கு பெல் ஷீல்டில் பட்ட உடனே ஒரு வைப்ரேஷன் வருதுல்ல, அந்த வைப்ரேஷன் டிராகன் சீல்குள்ளே போகுது. லிந்தாங் என்ன கேட்குறான், உன்னால் அவ்வளோதான் முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவனை வந்து வெறுப்பேற்றுறான். இவன் மறுபடியும் அடிக்கும்பொழுது அந்த வைப்ரேஷன் என்ன ஆகுது, அந்த டிராகன் சீல்குள்ளே போகுதுங்க. ஆனால் லிந்தாங் என்ன பண்ணுறான், அவனை கண்டினியூஸாக வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். நீ ஒரு வேஸ்டடா அப்படிங்கிறான். அவன் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், நீ ஏதோ லின் ஃபேமிலி ஜீனியஸ் அப்படி இப்படின்லாம் சொன்னேன், நான் ஒரு பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவன், என்னோட டிஃபென்ஸை கூட உன்னால் உடைக்க முடியலையே அப்படிங்கிறாங்க. அவனுமே கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் அடிக்க அடிக்க அந்த வைப்ரேஷன் எல்லாமே எங்கே போகுது, அந்த ஒரு சீல்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுமே பார்க்குறா, ஏன் லிந்தாங் பிரதர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ராஜாவோட பையனுமே பார்க்குறான், இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு எல்டருக்குமே தெரியுது, இவன் வேணுனே வந்து லில்லாங்தனை ப்ரொவோக் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியுது. அவன் அடிக்க 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 அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் பெல் ஷீல்டு உடையுது. லிந்தாங் பார்க்குறான், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சோலை வெளியில் கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ தான் எல்லாருக்குமே புரியுது, இதுக்காக தான் அவன் இந்த வேலையை பண்ணானா அப்படின்னு. அதாவது அந்த பெல்லை அடிக்க அடிக்க அந்த வைப்ரேஷனை யூஸ் பண்ணி டிராகனை வந்து அவன் அவேக்கன் பண்ணியிருக்கான். இப்போ இந்த ஒரு டிராகன் இவனை சராமரியா தாக்க ஆரம்பிக்குதுங்க. செம்ம அடி அடிக்குது. இருந்தாலும் லில்லாங்தன் என்ன சொல்றான், இதெல்லாம் வச்சு உன்னால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். ஒரு நிமிஷம் வெயிட் கரோ தம்பின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இன்னொரு டிராகன் இருக்குல்ல, கிரீன் டிராகன், அதையுமே ரிலீஸ் பண்றான். அதுவுமே அட்டாக் பண்ணுது. அடுத்து என்ன பண்றான்னா, அந்த டிராகன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் பாருங்க, அவனை சுற்றி ஷீல்டெல்லாம் வரும்ல, அந்த ஒரு மோடுக்கு போயிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. இத்தனை வருஷம் அவனுக்கு எவ்வளோ கோவம் இருந்துச்சோ அவ்வளோ கோவத்தையும் சேர்த்து வச்சு அடிக்கிறான். லிந்தாங் அடிக்கிற எந்த அடியுமே லில்லாங்தினால தாக்கு பிடிக்கவே முடியலங்க. லிட்டரலாக சொல்லணும்னா கதறான். இருந்தாலுமே என்ன சொல்கிறான், நீ ஒரு கீழானவன், உன்கிட்ட நான் எப்பரா தோத்து போவேன் அப்படின்னா மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் ஒன்று தாங்க, நான் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதே உன்னை கொல்லணும் அப்படிங்கிறதாண்டா கோலாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவை நீ கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியை நீ இன்சல்ட் பண்ணியிருக்க, தொடர்ந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். முதல்ல இவன் என்ன பண்ணுறான், லில்லாங்தினோட கையை பிச்சு எடுத்துடுறாங்க. அவன் கதறான். இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், உன்கிட்ட நான் எப்படி தோற்று போவேன், நான் தோற்று போக மாட்டேன் அப்படிங்கிறான். அடுத்து அவனோட காலை உடைக்கிறாங்க. ஆனாலும் அவன் தோல்வி ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கான். நம்ம லிந்தாங் ஒரு வாட்டி சொல்லியிருப்பான் லில்லாங்தன் கிட்ட, நீ எனக்கு பண்ணதுக்கு 100 மடங்கு நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்னு.
இதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அவனோட கழுத்தை திருப்பி போட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்னு சொல்லப்பட்டவன் இந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டான். எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த எல்டர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, லிந்தாங்குமே வந்து சிந்தியான் அளவுக்கு நல்ல திறமையானவனா இருக்கான், நான் தான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லில்லாங் தேன் அவன் இன்னும் சாகலைங்க. அவன் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கவங்க எல்லாருமே சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் இருக்கு அவன் கையில், அதை க்ரஷ் பண்ணுறான். க்ரஷ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உருவாகுது. மேலே இருக்க எல்டர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. டேய் என்னடா பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு பர்சன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணான்ல, அவன் தான் இந்த ஒரு சீலை கொடுத்துருக்கான். அவன் சொல்லியிருப்பான், நீ வந்து டோர்னமெண்ட்டில் இருக்கும்போது இது க்ரஷ் பண்ணு அப்படின்னு. லில்லாங் தான் கேட்டிருப்பான், இது என்னது அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதான் லில்லாங் தேன் சொல்கிறான், எல்லாரும் என் கூட சேர்ந்து சாவுங்கடான்னு சொன்னவன் அவனுமே வெடிச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுதுங்க. அதாவது 1-2 இல்லை, அந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல இவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க போல். இது ட்ரிகர் ஆன உடனே எல்லா ஃபார்மேஷனுமே ஆக்டிவேட் ஆகி ஒரு மிகப்பெரிய கிராண்ட் ஃபார்மேஷனாக உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் எல்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்கல்ல, அவங்களுமே அந்த ஒரு ஃபார்மேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு ப்ரிசன் மாதிரி போட்டு அவங்க எல்லாருமே பிடிச்சிட்டான். அவங்களால வெளியில் வர முடியல. அதான் இவன் பார்க்குறான், யார்ரா நீ, வெளியில் வாடா, அவன் முகத்தை காட்டுறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்துறாரு. அப்போ தான் அவன் வெளியில் வரான். யாரா அப்படின்னு பார்த்தா இவன் வெஸ்டர்ன் ரீஜனை சேர்ந்தவன், ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு எல்டர் கேட்குறாரு, எப்பா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் நம்ம 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கவே மாட்டோம், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், வெயிட் பண்ண உனக்கே புரியும் அப்படிங்கிறான். அவனுடைய ஆட்கள் எல்லாமே வேகமாக போகிறாங்க, போய் ஒரு ஃபார்மேஷனை செட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகி எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிக்குமா. விட்டுருந்தா மனுஷங்களையும் சேர்த்து உறிஞ்சிடும் போல தெரியுதுங்க. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமாக பேந்து அந்த ஒரு பிளாக் ஹோல்குள்ளே போக ஆரம்பிக்குது. அதான் இந்த ஒரு மனுஷன் கேட்குறாரு, யோ என்னையா பண்ணுறீங்க, இந்த ஒரு இடத்தையே டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறாரு. அந்தால் என்ன சொல்கிறான், எப்பா இத்தனை வருஷமாக இந்த ஏன்ஷியன் பேட்டில் ஃபீல்டை நீங்கள் அனுபவிச்சிங்கல்ல, அதாவது ஈஸ்டர்ன் ரீஜன் அனுபவிச்சிங்கல்ல, இதுக்கு மேலே வெஸ்டர்ன் ரீஜனுக்கு அது வர வேண்டிய டைம் அப்படிங்கிறான். அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, இவன் இந்த மொத்த இடத்தையுமே ரீலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேட்டில் ஃபீல்டு அப்படியே அங்கே கொண்டு போகலான்னு பார்க்குறானா. இது எப்பரா சாத்தியம். இப்போது ஒரு எல்டர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஒரு ஃபார்மேஷன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இவன் ஈஸியாகவே அதை தடுத்து விட்டுறான். இவனா சொல்கிறான், எப்பா இந்த ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளேருந்து உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதாவது எனர்ஜி அட்டாக்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கே ஆகாது, நீ எதுக்கு தேவையில்லாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். இது பத்தாததுக்கு ஃபார்மேஷனுக்கு வெளியில் இருக்காங்கல்ல, அவங்களால உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்க முடியாதாமா. அப்படி இருக்கும்போது யாருமே வந்து ஹெல்ப்பும் பண்ண முடியாது. விஷயம் தெரிஞ்சு அவங்க வரத்துக்குள்ளே இந்த பேட்டில் ஃபீல்டை மொத்தமாக நான் ரீலோகேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து ஒன்றா தாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இவங்க என்ன தான் மொத்தமாக சேர்ந்து ஒன்றா தாக்குனா கூட அதான் அவன் ஈஸியாகவே தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம சிந்தியன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயிசமை கையில் எடுக்கிறாப்புல. அடே திருட்டு பசங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஆனால் ஆப்பனண்ட் அடிச்சாடியில் பொத்துன்னு வந்து கீழே விழுந்துருவானா. சலவை வேஷ்டி மாதிரி போனான், கடைசியாக கரை படிஞ்ச வேஷ்டி மாதிரி வந்து விழுந்திருக்கான். அடித்தவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு எல்லாம் நல்லா கேட்டுக்க, ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இருந்தீங்கன்னா உயிரோட வச்சு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சடியில் 3 பேர் இன்ஸ்டண்ட்டாக செத்தே போயிட்டாங்க. இவனுங்களாம் பார்க்குறானுங்க, என்னடா அவன் ஒரு அடியில் 3 பேரை கொண்டுட்டான், 7th லெவலில் இருப்பான் போல தெரியுதடா அப்படிங்கிறானுங்க. அதாவது அவன் என்ன சொல்கிறான், அமைதியாக இருந்தால் உயிரோட இருக்கலாம், வெஸ்டர்ன் ரீஜனுக்கு போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஸ்லேவ்ஸ் ஆகாது இருக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கோ இன்ஸ்டண்ட்டாக சாக வேண்டியது தான் அப்படிங்கிறான். நம்ம ஆட்களுமே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோவாக அவன் ஏதாச்சும் செய்யணும்ல, கண்டிப்பாக செய்வான். அடுத்த எபிசோடில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.